ஸோ வந்து சிங்கிள் ஓனர் 16,500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்வீஸாக முடிஞ்சிருக்கு, செகண்ட் தேர்ட் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸும் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. சூப்பர். இப்போ வந்து ஆன் ரோட்ல பார்த்தீங்கன்னா 6 to 7 years ஆயிடுச்சு. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 54,000 தான் போயிருக்குன்னு சொல்றாங்க. கிலோமீட்டர்லாம் மாற்றுவாங்க சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் நடக்குமா? நமக்கு வந்து பார்த்தா தெரிஞ்சிடும், வியர் அண்ட் டேரை வச்சு கண்டுபிடிச்சலாம். இந்த கம்பெனி இப்போ ஹுண்டாய்னா ஹுண்டாய்கிட்ட போய் நம்ம வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி அண்டர் 5 lakhs நாங்கள் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார் தந்துட்டு. இது சிங்கிள் ஓனர் 64,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. சேல்ஸும் இருக்கு, எக்ஸ்சேஞ்சும் இருக்கு. பட் வந்துட்டு எங்களுக்கு சில கேரண்டி ரூல்ஸ் நாங்கள் கொடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பெனி சர்வீஸ் பண்ணிருக்கு, ஃப்ளட்டாக இருக்க கூட ஆக்சிடென்ட்டாக இருக்கு. 6 ஏர் பேக்ஸ் வந்துடும். ரிவர்ஸ் கேமராலேருந்து உங்களுக்கு வந்துட்டு டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ப்ளஸ் வந்து ஆக்சுவலி கஸ்டமரே அடிஷனலாக வந்து ரிவர்ஸ் கேமரா முதல் கொண்டு போட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லி லோடட் வெஹிக். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேன்சி நம்பரோட வரும். ஓனர் வந்துட்டு நல்லா நிறைய மாடிஃபிகேஷன் லைக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது மாடிஃபிகேஷன்ஸ் மட்டுமே 1.52 கிட்ட செலவு பண்ணியிருப்பாங்க. 5,50,000 பெஸ்ட் 7 seater வெஹிக்கிள் மார்க்கெட்லேயே இருக்காது. இந்த வண்டி பாருங்க, நம்ம நெகோஷியேட் பண்ணி இதை விட நமக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் பண்ணி வாங்கிக்கலாம். 2022க்கு அப்புறம் வந்த ஃபேஸ் லிஃப்ட்ல 360 கேமராஸ் வரும், பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும், 6 ஏர் பேக் வந்துருது, வென்டிலேட்டட் சீட்ஸ் முதல் கொண்டு வந்துருது. ஆக்சிடென்ட் வண்டிகள் அண்ட் ஃப்ளட்டட் வண்டி இதெல்லாம் எதுவுமே நாங்கள் விற்கவும் மாட்டோம், வாங்கவும் மாட்டோம். இது வந்து 100% கேரண்டி கொடுப்போம். நாளைக்கு சப்போஸ் இதாக இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து வண்டி கொடுத்து காசை வாங்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து 100% ஜெனுவினிட்டியோட கன்ஃபார்மாக சொல்லுவோம். வணக்கம்ண்ணா. ஓகேண்ணா, இந்த காரோட டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா? இது வந்து 2022 AX7L மாடல். இது டிசம்பர்ல வந்த வண்டி தான். டிசம்பர் தான். ஓகே. ஸோ வந்து சிங்கிள் ஓனர் 16,500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஓகே. உங்களுக்கு இன்னும் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சர்வீஸாக முடிஞ்சிருக்கு, செகண்ட் தேர்ட் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸும் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. சூப்பர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் ஆஃப் த லைன் வெஹிக்கிள். இது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். உங்களுக்கு வந்து இதில் ADAS level 2 சிஸ்டம் வரைக்கும் லைக் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸு சேஃப்டி செக்யூரிட்டி வைஸ் அண்ட் இன்ஃபர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் வந்து சேஃப்டி வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு இதில் வந்துடும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் வந்துட்டு இதோட சோனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்களோட இந்த சப்வூஃபர்லாம் போட்டு ஸ்பீக்கர் சிஸ்டத்தோடய கொடுத்துருக்காங்க. சூப்பர். அண்ட் வந்து பேனராமிக் சன்ரூஃபு, நல்ல மெமரி அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம சூப்பர் மோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நம்ம மெமரி சேவ் பண்ணிக்கிட்டே போதும். உள்ளே உட்காந்து நம்மளே மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த கான்செப்ட்லாம் இல்லை. 1 2 3 பட்டன் இருக்கும், நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது செட் பண்ணிக்கிட்ட மோடுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக மாற்றி கொடுக்கும். ஓகே. இதுக்கு நம்ம என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறோம்னா? இது நம்ம இப்போ கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22 lakhs கேட்குறோம். ஓகே. இது நியூவாக வாங்கினா எவ்வளோ ஆகும்னா? இப்போ வந்து ஆன் ரோடில் பார்த்தீங்கன்னா 30 கிட்ட போகுது. 30 கிட்ட போகுது. நம்ம ஜஸ்ட் ஒரு 2 years கூட சொல்ல முடியாது. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடச்சிது இல்லையா? இது பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லாமே வந்து கம்பெனி லெதர் சீட் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அண்ட் வந்து இப்போ கூட சீட் பின் கவர் கூட இன்னும் விற்கல. அப்படியே புதுசாக இருக்கிறதால 16,000 கிலோமீட்டர் ஓட்டினதுனால விற்காமலே அப்படியே புதுசாக வச்சிருக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறப்போ ஒரு இன்டீரியர் ஒரு மாதிரி இருக்குமோன்ற ஃபீலிங்லாம் எதுவுமே இல்லை. அப்படியே புது வண்டி எடுக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு. அப்படியே தான். இன்சூரன்ஸ் எப்படின்னா இருக்கு? இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே கரண்ட் தான் இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஆக்சிடென்ட்டோ இல்லை கிளைம் பண்ண வண்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கண்ணா. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 கிரெட்டா SX Plus வெர்ஷன். இது ஓகே. டிசம்பர் மந்த் வெஹிக்கிள் தான் இதுவும். இதுவுமே டிசம்பர் தான் இல்லையா? ஓகே. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் 54,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃபுல் கம்பெனி சர்வீஸ். வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பக்காவாக வச்சிருக்காங்க. ஒரு ஸ்க்ராச்சோ எந்த இதுவுமே இல்லை. அண்ட் எதுவுமே வந்து ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் எல்லாம் பக்காவாக கரண்ட்டில் இருக்குது. ஆக்சிடென்டல் ஃப்ளட் அந்த எந்த இஷ்யூஸுமே கிடையாது. அதேமாதிரி ஒரு சந்தேகம்ண்ணா, இப்போ இயர் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு இது வந்து ஒரு 6 years கிட்ட ஆகிடுச்சு. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 54,000 தான் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்லாம் மாற்றுவாங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நடக்குமா? அது வந்துட்டு லைக் எல்லா இடத்துலையும் நடக்குமா சொல்ல முடியாது. ஆனால் வந்து நடக்கிறது இருக்க தான் செய்யுது. அது நமக்கு இப்போ நம்ம டீலராக இருக்கிறோம், நமக்கு வந்து கார் கிட்ட இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஃபுட் ஓப்பன் பண்ணாலே இன்ஜினோ இல்லை இந்த வியர் அண்ட் டேரை வச்சு கண்டுபிடிச்சலாம் என்னதான் மீட்டர் டேம்பர் பண்ணாலும். இந்த கம்பெனி இப்போ ஹுண்டாய்னா ஹுண்டாய்கிட்ட போய் நம்ம வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி 0லேருந்து 54 வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் நாங்கள் பார்த்துருவோம். லைக் லாஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் மட்டும் நாங்கள் பார்க்க மாட்டோம், அதை வச்சு தான் நாங்கள் கொண்டு வரோம். ஓகே பிரதர். இதோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறீங்க? இது இப்போ கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,90,000 கேட்குறோம். 7 lakh நெகோஷியபிள் தானா? நெகோஷியபிள் தான். இல்லை. ஓகே. இதோட ஓன் ப்ரைஸ் இப்போ வாங்கினா என்ன வரும்? இப்போ நீங்கள் வாங்கணும்னா இட் வில் லைக் டபுள் த ப்ரைஸ் கொஞ்சம் மேலேயே உங்களுக்கு இந்த வாட்டி கிடைக்கும். என்ன வருதுன்னா இது வந்து 18 to 19 lakhs வந்துடும். ஏன்னா இப்போ டபுளுக்கும் மேலே. ஆமாம். ஏன்னா லைக் ரெட்டால டாப் டு டாப் லைன் பார்த்தீங்கன்னா 25 lakhs கிட்ட வந்துருது. ஓகே. ஸோ வந்து SX Plus பார்த்தீங்கன்னா எப்படி வந்து 18 to 20 கிலோ வரும். ஓகேண்ணா. இந்த வண்டி நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும். இதோட டீட்டெயில் சொல்லுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 2019 Ciaz டெல்டா வெர்ஷன். இது ஓகே. நீங்கள் வந்து டெல்டானால அலாய்ஸ்லாம் போட்டிருக்கோம், அலாய்ஸ் இருக்காதே நினைப்பீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா 2018 வரைக்கும் ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு முன்னாடி வந்து வேறு வெர்ஷன் இருந்துச்சு. 2019 வந்துட்டு
மாருதி கம்பெனியே வந்துட்டு ஆத்தரைஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு அலாய்ஸ் புது ஃபேஸ் லிஃப்டோட அலாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இதில். சூப்பர்ண்ணா. இது எத்தனை ஓனர் தான்? இது வந்து சிங்கிள் ஓனர் 64,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 7,30,000 கஸ்டமர் கேட்குறாங்க. ஓகே, உங்களுக்கு என்ன பெஸ்ட் அப்படின்னு பேசி வாங்கிக்கலாம். நெகோஷியபிள் தான். அதேமாரி இது இயர் வந்து பார்த்தீங்கன்னா 19 சொன்னீங்க. மக்கள் நாள் வந்து பார்த்தீங்கன்னா 1918 பயப்படுவாங்க லைட்டாக. ஏன்னா ஃப்ளட்டில் நிறையா வண்டி அடிபடிச்சு அந்த இயரில். இது எப்படி நான் ஃப்ளட்டாக இது இங்கே நம்ம எடுக்கிற எல்லா வண்டியுமே வந்து நான் ஃப்ளட்டர் வண்டி தான் எடுப்போம். ஸோ வந்துட்டு அதில் வந்து கம்பெனியில் போயிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும் என்ன மாதிரி டியரில் கிளைம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு போவாங்க. லைக் 3 டிஃப்ரெண்ட் டியர்ஸ் இருக்குது ஃப்ளட்டட் வெஹிக்கிள்னால CBAன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பிரகாரம் பார்த்து நம்ம வந்துட்டு வண்டி பார்க்குறதா. நம்ம வந்து எந்த டியர் வந்து நம்ம எடுக்க மாட்டோம். சொல்கிற மாதிரி எல்லாமே சர்வீஸ் நம்ம செக் பண்ணுறப்ப நம்ம பார்த்து தான் எடுப்போம். ஸோ ஆக்சிடென்ட் ஃப்ளட்டு நம்ம அவ்வளோ டச் பண்ணுறது. ஓகே, இப்போ நார்மல் ஒரு ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக் மாரி எதிர்பார்ப்பாங்க 4 பேர் 3 பேருக்கு. அதுக்கு இந்த வண்டி கரெக்டாக இருக்குமாண்ணா? ஆமாண்ணா. ஆக்சுவலி இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் 5 lakhs நாங்கள் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார் தந்துட்டு இருக்கோம். ஆட்டோமேட்டிக் இது. ஓகே, இது சிங்கிள் ஓனர் 2016 கிராண்ட் i10 மேக்னோ ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். இது சிங்கிள் ஓனர் தான் ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர் 64,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. அண்ட் உள்ள இருக்க லெதர் சீட்ஸ் அப்பாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து கலருக்கு எக்ஸ்டீரியர் கலருக்கு மேட்ச் ஆகிறதுக்காக ஒரு ஏஸ்தட்டிக் லுக்காகவே அவங்க போட்டிருக்காங்க. பிளாக் அண்ட் கோல்டு, இந்த பிளாக் அண்ட் சன்பர்ஸ்ட் ஆரஞ்சு கலரில் அவங்க லெதர் சீட்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் ஹேண்ட் மெயின்டைன் வெஹிக்கிள். அண்டர் ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்டர் 5 lakhsனா 5 lakhs அது இல்லைங்க. இது வந்து அண்டர் 5 lakhs நாங்கள் வந்து 4,75,000 நம்ம கோட் பண்ணுறோம். இதை விட நம்ம நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அது மட்டும் பார்த்தா இந்த ஹேட்ச்பேக் அண்ட் ஆட்டோமேட்டிக்னால வந்துட்டு லேடிஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஆமாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் விமென்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான வெஹிக்கிளாக இருக்கும். இப்போ இருக்க சென்னை டிராஃபிக்கில் மேனுவலுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரிஃபர்பிளி உமன்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியான டிரைவிங்காக இருக்கும். ஓகே பிரதர். ஓகே, இந்த கார் வந்து என்னோட ட்ரீம் கார்னே சொல்லலாம். நான் இது வாங்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த காரோட கண்டிஷன் எப்படி இருக்குது, இதோட ப்ரைஸ் என்ன, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது எல்லாமே சொல்லுங்கண்ணா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 2013-14 ரெஜிஸ்டர்ட் ஃபியட் லீனியா 1.3 மல்டிஜெட் இன்ஜின். லைக் கார் எந்தூசிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் மல்டிஜெட் இன்ஜின் நமக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த யூனிக் இன்ஜின். லைக் ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட்லி இன்ஜினியர்ட் இன்ஜின் சொன்னோன்னா மல்டிஜெட் இன்ஜின்ஸ் தான். அண்ட் இது வந்து பக்கா ஃபேமிலி வெஹிக்கிள் கூட நம்ம சொல்லலாம். அண்ட் ஏன்னா இதுக்கு உங்களுக்கு பூட் ஸ்பேஸ், லைக் பின்னாடி இருக்க பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே வந்து அழகாக நீங்கள் வந்துட்டு ஊருக்கு எடுத்துகிட்டு போல எல்லாம் பண்ணலாம். நமக்கு ஆக்சுவலி இந்த சர்வீஸிங்கோ இல்லை இதை பற்றி நம்ம எதுவுமே வரி பண்ண தேவையில்லை இப்போ வரைக்கும் கூட. ஏன்னா இதுக்குள்ள எல்லா பார்ட்ஸுமே மெக்கானிக்ஸ் எல்லா மெக்கானிக்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. ஈஸிலி சர்வீசபிள் வெஹிக்கிள் கூட. அந்த டைம்ல மல்டிஜெட் இன்ஜின்லாம் ரொம்ப நமக்கு வரி பண்ண அவசியம் இல்லை. இப்போ நல்ல ஒரு வெஹிக்கிள். ஓகே, இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்கணும்? இது உங்களுக்கு ஈஸியாகவே வந்துட்டு 17-18 கிட்ட உங்களுக்கு கொடுக்கும். 17-18 கொடுத்துரும். சூப்பர். என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்கன்னா? இப்போ வந்து கஸ்டமர் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தா 3,40,000 கேட்குறாங்க. ஜஸ்ட் 3,40,000. அண்டர் 4 lakhs உங்களுக்கு வந்து நல்ல ஒரு செடான் அண்ட் டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் நான் சொல்லுவேன். ஓகே, நம்மகிட்ட வண்டி வாங்குறோம்னா என்ன ஒரு இது கொடுப்பீங்கண்ணா, வாக்குறுதி மாதிரி கொடுப்பீங்க? இயர்ஸ் கிலோமீட்டர்ஸ்க்கு ஏதாவது வாரண்டி அந்த மாதிரி இருக்கா? வாரண்டி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆக்சிடென்ட், நான் ஃப்ளட்டட் அண்ட் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான். இப்போ உங்கள்கிட்ட நம்ம கார் சேல் பண்ணால் கூட சேல் பண்ணலாமா? ஆமாம், சேல் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்பெனி சர்வீஸ் பண்ணலன்னா வாங்க மாட்டீங்களா? ஆமாம், என்கிட்ட சேல்ஸும் இருக்குது, எக்ஸ்சேஞ்சும் இருக்குது. பட் வந்துட்டு எங்களுக்கு லைக் சில கேரண்டீட் ரூல்ஸ் நாங்கள் கொடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பெனி சர்வீஸ் பண்ணியிருக்கு, ஃப்ளட்டாக இருக்க கூட ஆக்சிடென்ட்டாக இருக்கும். ஓகே, நிறைய கொஸ்டின் இருக்குது, அது கடைசியில் கேட்போம். அடுத்த வண்டி பார்க்கலாம். ஓகேண்ணா, இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்குமே. இந்த காரை பற்றி சொல்லுங்கண்ணா, எந்த கண்டிஷனில் இருக்குது, என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க? இது பார்த்தீங்கன்னா 2016 Ford EcoSport சிங்கிள் ஓனர் 69,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து டைட்டேனியம் ஆப்ஷன் மாடல் வாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ளஸ்னா 6 ஏர் பேக்ஸ் வந்துடும். ரிவர்ஸ் கேமராலேருந்து உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ப்ளஸ் வந்து ஆக்சுவலி கஸ்டமரே அடிஷ்னலாக வந்து ரிவர்ஸ் கேமரா முதல் கொண்டு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள். அண்ட் சேஃப்டி வைஸ் நம்ம ஃபோர்டை பற்றி நம்ம கவலைப்படவே வேணாம். அண்ட் வந்து இப்போ வந்து ஃபோர்டில் வந்து உங்களுக்கு எல்லா சர்வீஸ் எல்லாமே அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் இல்லை. இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா? இது வந்து பார்த்தீங்கன்னா 69,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே, இதுக்கு எப்படின்னா ப்ரைஸ் நம்ம கோட் பண்ணுறோம்? இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,75,000 கேட்குறாங்க. நெகோஷியேட் பண்ணி நம்ம பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். பார்க்குறவங்க வந்து 6 lakhs கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பாங்க. கிடைக்குமா? நம்ம வந்து பேசி பார்க்கலாம். கஸ்டமர் வெஹிக்கிள் தானே இது. ஸோ நம்ம வந்துட்டு எவ்வளோ பெஸ்ட்டாக நம்மளால் பண்ணி தர முடியுமோ பேசி நம்ம வாங்கி தரலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேன்சி நம்பரோட வரும். ஓ, ஃபேன்சி நம்பரோட வருது. ஓகே, டபுள் டிஜிட் 9988 ஒரு ஃபேன்சி நம்பரோட உங்களுக்கு வந்து. இந்த காரோட டீடைல்ஸ் சொல்லுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா 2017 S-Cross செட்டா வேரியன்ட் சிங்கிள் ஓனர் 74,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து செமி ஹைப்ரிட். ஸோ உங்களுக்கு அந்த ஆட்டோ ஸ்டாப் இருக்கும். அண்ட் வந்துட்டு பிரேக் அடிக்கிறப்போ உங்களுக்கு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கும் உங்களுக்கு கொஞ்சம் வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆமாம், எக்ஸ்ட்ரா பேட்டரி பவர் கொஞ்சம் உங்களுக்கு வரும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு இதனால என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவேஸில் அண்ட் நார்மல் இதில் போகிறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மைலேஜ் லைக் 1 or 2 ப்ளஸ் மைலேஜ் தரும். இது நார்மலாகவே இந்த டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டியில் வந்து 16 தரும்.
ஹைவேஸ்ல பார்த்தீங்கன்னா 20+ மேலே 20+ தரும். ஒரு 5 சீட்டர் நல்ல ஒரு லென்த்தான 5 ஸ்பேஷியஸான 5 சீட்டர்ல பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லவே மைலேஜ் தரும். ஓகே, இதுக்கு என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க? இதுக்கு வந்து கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 715 அண்ட் நம்ம வந்து நெகோஷியேட் பண்ணி என்ன வாங்கிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு புஷ் பட்டன் ஸ்டார்டர் வந்துடும், அலாய் வீல்ஸ் அண்ட் இன்டீரியரில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தா வந்துட்டு கம்பெனி இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமே உங்களுக்கு வந்துடும். சூப்பர். அண்ட் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இது என்ன ரேஞ்ச் ரோவர் மாதிரியே இருக்குது. இந்த வண்டி நான் வெளியே பார்த்ததே இல்லையே மார்க்கெட்டில். இது வந்து மாருதி ப்ரீஸா ZDI. ப்ரீஸா தானா? ஆமாம் ஆமாம். கஸ்டமர் வச்சிருந்த ஓனர் வந்துட்டு நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது மாடிஃபிகேஷன்ஸ் மட்டுமே 1.5-2 கிட்ட செலவு பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட் கிரில்ல இருந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் கான்டென்ட் 4 டயர்ஸ்மே உங்களுக்கு கான்டென்ட் டயர்ஸ் போட்டிருக்காங்க, ஸ்டெப்னி முதல் பண்ணி சாரி. அண்ட் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பயனீர் சப்வூஃபர் அண்ட் வந்து சவுண்டு வெளியே லீக் ஆகிறத உள்ள இருந்து வெளியே இருந்து அன்வான்ட் நாய்ஸ் வரக்கூடாது சவுண்ட் டேம்பிங் முதல் கொண்டு பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட செலவு மட்டும் பார்த்தா 1.5-2 கிட்ட போயிருக்கும். ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு இது வந்து பக்காவாக இருக்கும் இல்லையா? டீசல் வண்டி அண்ட் ப்ளஸ் எங்கே போனாலும் யூனிக்காக தெரியும் உங்களுக்கு இந்த வண்டி. டியூவல் டோன் ஃபினிஷோடையும் இருக்குது. அண்ட் டயர்ஸ் உங்களுக்கு வித்து பார்த்தீங்கன்னா நார்மலோட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி வெளியே வரல. அந்த ஸ்போர்ட்டி லுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு வண்டியை வந்துட்டு அவங்க வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. 92,000 ஓட்டியிருக்காங்க. பட் டயர்ஸ் எல்லாமே இப்போ தான் ரீசெண்டாகவே மாற்றினது. ஸோ வந்து உங்களுக்கு 100% த்ரெட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நியூவாக இருக்குது. ஓகே, என்ன இயர்னா என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்கன்னா? இது வந்து 2017 மாடல். கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,25,000 கேட்குறாங்க. ஓகே, நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஓகே, உள்ள இன்டீரியர் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகேண்ணா, இப்போ இது வந்து இனோவா கிறிஸ்டா வந்திருக்கோம் நம்ம. இது இனோவா கிறிஸ்டானு பார்த்தீங்கன்னாலே நிறைய பொலிட்டிஷியன் வச்சிருப்பாங்க, நிறைய ஆக்டர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, ஒரு நல்ல பெரிய ஃபேமிலியில் இருக்காங்கனாலும் கூட வச்சுருப்பாங்க. ஏன்னா அதோட கம்ஃபர்ட் வந்து செம்மையாக இருக்கும். இப்போ வரதில்லை, ஸ்டாப் ஆகிடுச்சு. உங்ககிட்ட இருக்குது. இது எந்த கண்டிஷனில் இருக்குது, என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க, என்ன இயர் சொல்லுங்கண்ணா? இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி. 2017 கிறிஸ்டா 2.4 Z மாடல், டாப் எண்ட் மாடல் இது. அண்ட் உங்களுக்கு பார்த்தா சிங்கிள் ஓனர் 1,21,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்காங்க. ஓகே, நமக்கு டொயோட்டா பற்றியே தெரியும். இருக்கிறதே ரிலேபிளான இன்ஜின் அண்ட் ரிலேபிளான பாடினா டொயோட்டாக்கு தான் கொடுக்கணும் அந்த இதுவே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து 6 lakhs கிலோமீட்டருக்கு மேலே ஈஸியாக ஓடிட்டு போயிடலாம். அண்ட் எஸ் இது வந்து மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னால உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு ஃபேமிலிக்கு 7 people வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே உட்காந்துட்டு போயிடுற மாதிரி இருக்கும். மற்ற கம்பெனியில் இருக்க 7 சீட்டர்ஸ்லாம் கம்பேர் பண்ணால் ரொம்ப கிராம்ப்டாக இருக்கும், உட்காந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்காது. பட் இதில் உங்களுக்கு அந்த விஷயமா இருக்கா. ஸோ அதனால தான் எல்லாம் இந்த பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுற வண்டி பார்த்தா கிறிஸ்டா தான் சொல்லுவாங்க. ஓகே, இதோட ப்ரைஸ் என்னன்னா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,75,000 கேட்குறாங்க. ஓகே, கஸ்டமர் கோட்டிங் ப்ரைஸ் 18,75,000 நம்ம நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம். பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அதுக்கு என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 60 டொயோட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 18 lakhs ஸ்பெண்ட் பண்ணி வாங்குற வண்டின்றதை விட நம்ம வந்து எவ்வளோ ஒரு ரிலேபிளான வண்டிக்கு நம்ம அப்ஃப்ரண்ட்டாக ஒரு காசு கட்டுறோன்னு தான் நம்ம வந்து யோசிக்க முடியும். ஓகே, நான் பார்க்குறவங்க சில பேர் வந்து எனக்கு 18 lakhsலாம் வேணாம்ப்பா, எனக்கு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு XUV நல்லா இருக்கணும், அதுவும் நல்ல குவாலிட்டி, உதாரணத்துக்கு ஒரு டாட்டா அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கா? நம்மகிட்ட டாட்டாலே ஒரு வண்டி இருக்குது, அதான் டாட்டா. ஓகே, இதுதான் நம்ம சொன்ன வண்டி. இது பார்த்தா 2014 சஃபாரி ஸ்டார்ம் VX மாடல் இது. அண்ட் இது வந்து செகண்ட் ஓனர் 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அண்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 5,50,000 தான். 5,50,000 இவ்வளோ பேர் வண்டி வந்து 5,50,000 ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் 7 seater வெஹிக்கிள் மார்க்கெட்லேயே இருக்காது. அண்ட் எங்கிட்ட இருக்குது, வந்து பாருங்க, வந்து வண்டி பாருங்க, நம்ம நெகோஷியேட் பண்ணி இதை விட நமக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, நான் இதில் டயர் கண்டிஷன் எப்படி இருக்குது, ஏசிலாம் எப்படின்னா இருக்குது? இது பார்த்தா எல்லாமே புது டயர் தான் போட்டிருக்காங்க. யோகோஹாமா டயர் முதல் பண்ணி ஃப்ரீ எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க. ஏசி யூனிட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக இப்போ தான் ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணி எல்லாமே உங்களுக்கு நீட்டான கண்டிஷனில் இருக்குது. ஓகே, நம்பி வாங்கிட்டே போகலாம். இங்கே வந்தால் இப்போ 550 இருக்குது, இதுக்கும் கம்மி பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். நேரில் வந்து பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணி தரணுமோ நாங்கள் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேண்ணா, இந்த காரை பற்றி சொல்லுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா நம்ம 2022 XL6 ஆல்ஃபா ஸ்மார்ட் ஹைப்ரிட் வேரியன்ட். இது உங்களுக்கு மேனுவல் பெட்ரோல் சிங்கிள் ஓனர் 48,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எல்லா 4 டயர்ஸுமே உங்களுக்கு புதுசு, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான். இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா 360 கேமரா வரும் இல்லையா? ஆமாம், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 2022க்கு அப்புறம் வந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு 360 கேமராஸ் வரணும். பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்துடும். 6 ஏர் பேக் வந்துடுது. வென்டிலேட்டட் சீட்ஸ் முதல் கொண்டு வந்துடுது. நியூ இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். மாருதி வந்துட்டு எந்த இடத்துல லேகிங்காக இருந்தாங்களோ இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க வந்துட்டு அவங்களோட கேம் வந்து அப் பண்ணிட்டே வராங்க. ப்ரீமியம் ஃபீலும் வேணும், அதே டைமில் எனக்கு வந்துட்டு ஒரு 6-7 பேர் போகிற மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிளும் வேணும்னா இது போய்க்கலாம். ஓகே, இந்த காருக்கு என்ன ப்ரைஸ் நான் கோட் பண்ணுறீங்க? இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் வேரியன்ட். ஆல்ஃபாக்கு அடுத்த இருக்கிறதுல டாப் மோஸ்ட் வேரியன்ட். ஸோ அதான் உங்களுக்கு டியூவல் டோன் ஃபினிஷோட எல்லாமே வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கோட் பண்ணி 12,75,000 கேட்குறாங்க.
நெகோஷியேட் பண்ணிக்கலாம். நெகோஷியேட். சூப்பர். ஓகேண்ணா, நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கும் போதே உங்களுக்கு காரோட கவர் கொடுத்துருவேன், அப்புறம் டேங்க் ஃபில் பண்ணி பெட்ரோல் கொடுத்துருவோம்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுதுல என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு? நம்ம கிட்ட வந்துட்டு அந்த டேங்கை வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவோம், பெட்ரோல் போட்டு கொடுத்துருவோம், சீட் கவரு அந்த மாதிரி ஃப்ரீ அதெல்லாம் கொடுத்து பிரெயின் வாஷ் பண்ணி வாங்க வைக்கிறது அதெல்லாம் இல்லை. ஏன்னா அது கொடுத்துட்டு 5000 அவங்க கொடுத்துட்டு பில் 5000 ஏற்றிட்டு போயிடுவாங்க. நம்ம கிட்ட வந்து ஏன் வாங்கணும்னு நாங்கள் சொல்றது என்னன்னா, எங்ககிட்ட இருக்கிறதுல ஒன்று ரிலையபிலிட்டி அண்ட் வந்துட்டு ஜெனுவினிட்டி. நாங்கள் இப்போ இந்த எடுக்கிற வண்டிக்கு நாங்கள் வந்து ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோன்னா நாளைக்கு இந்த வண்டி ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கு, நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் ஏதாவது விற்றாலோ அதனால் ஆக்சிடென்ட் வண்டிகள் அண்ட் ஃப்ளட்டட் வண்டி இதெல்லாம் எதுவுமே நாங்கள் விற்கவும் மாட்டோம், வாங்கவும் மாட்டோம். இதுக்கு வந்து 100% கேரண்டி கொடுத்துருவோம். நாளைக்கே சப்போஸ் இதாக இருந்தாலும் இருக்கவே இருக்காது, இருந்தாலும் சொன்னால் நீங்கள் நேரில் வந்து வண்டி கொடுத்து காசை வாங்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து 100% ஜெனுவினிட்டியோட கன்ஃபார்மாக சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இது இருக்க எல்லா வண்டியும் வந்து சென்னை ரெஜிஸ்டர் வண்டி தான். ஓகே, நிறைய பேர் வந்து அவங்க காரை வந்து கொடுத்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இன்னொரு கார் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளானோட வருவாங்க. அது இங்கே வந்து அவைலபிள் இருக்காங்க? ஆமாம், அதுவும் அவைலபிள் இருக்குது. உங்ககிட்ட இருக்க என்ன பழைய வண்டியாக இருந்தாலும் சரி, நல்ல மெயின்டைன்டாக இருக்காது தான், லைக் ஆக்சிடென்ட் இல்லை, ஃப்ளட் அஃபெக்ட் இல்லை, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா கொண்டு வாங்க. நம்ம அதுக்கேற்ற இவாலுவேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மற்ற காரில் என்ன பெஸ்ட்டாக பேசி என்ன நெகோஷியேட் பண்ணி வாங்கி தருவோம், வாங்கி கொடுத்து நாங்கள் அந்த வண்டி வாங்கிடுவோம். ஓகே, நான் கார் வாங்கணும்னு நினச்சாலே எல்லாருமே நிறைய பேர் இஎம்ஐ ஆப்ஷன் தான் போவாங்க. அது நம்ம கிட்ட எப்படி நான் பண்ணுறீங்க? நம்ம வந்து எல்லா பேங்க் லோன்ஸும் நம்ம பண்ணுறோம், ப்ரைவேட் ஃபினான்சஸும் பண்ணுறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த லோன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொஃபைல் பேஸ் தான். ஸோ நமக்கு இப்போ இங்கே இருக்கிற வண்டி, இப்போ இந்த வண்டிலாம் பார்த்தா உங்களுக்கு 100% லோனே போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. மேக்ஸிமம் 90 போயிடும். நம்மளால் புஷ் பண்ணி கூட வாங்கி தர முடியும். அண்ட் நம்ம ப்ரொஃபைல் பொறுத்துல கஸ்டமர் வர ப்ரொஃபைல் பொறுத்து உங்கள் எங்களால் பெஸ்ட்டாக எவ்வளோ பண்ணி தர முடியுமோ உங்களுக்கு அவ்வளோ லோ காஸ்ட்டாக யூஸ் காருக்கு தேவைப்படுற லோ காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு நாங்கள் வாங்கி தரோம். சில பேர் வந்து ரொம்ப டவுன் பேமெண்ட் கம்மியாக வாங்குவாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்குறீங்களா? அந்த மாதிரி வாங்குற ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் வண்டி டு வண்டி அது மாறும். நம்ம பட்ஜெட் ஏற நம்மளால் அந்த மாதிரி ஒரு இது எடுக்க முடியாது. லைக் பேங்க்ஸ் அந்த அலோவ் பண்ண மாட்டாங்க. சின்ன செக்மெண்ட்ஸ்க்கெல்லாம் அது ஃபைன். ஓகே, இப்போ நான் இங்கே உங்ககிட்டே செகண்ட்ஸில் கார் வாங்குறேன், இன்னொரு கார் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்ககிட்ட வந்து கொடுக்கலாமா? கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். எங்ககிட்ட ஆக்சுவலி எங்கிட்ட வர எல்லா கஸ்டமர் ரெக்கரிங் கஸ்டமர்ஸ் தான். நாங்கள் வந்து அப்பா வந்து 30 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வண்டி வாங்குறதும் சரி விற்கிறதும் சரி நமக்கு எப்பவுமே வந்துட்டு பழைய கஸ்டமர்ஸோட டச் இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்ககிட்ட இருக்க கார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்குது, நல்ல குவாலிட்டியோட இருக்குது. அவங்க விற்கணுன்ற என்ன மைண்ட் செட்டில் வந்திருப்பாங்க? எப்படி உங்ககிட்ட வந்துச்சு இந்த கார்லாம்? ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கு போய் இந்த கார் பிட்டிங் பண்ணி கார் லாட்லேருந்து எடுக்கிற வண்டிகள்லாம் இது கிடையாது. இது முக்கால்வாசி வந்து விற்கணும்னு யோசிக்கிற கஸ்டமர்ஸை நாங்கள் வந்து பேசி எடுத்து அவங்ககிட்ட கொண்டு வர வண்டிகள் தான் இது. ஸோ வந்து கஸ்டமர் டு கஸ்டமருக்கு நடு ஒரு மிடில்மேனாக இருந்து செயல்படுறது அது ஃபுல்லாகவே. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்குற காருக்கு வந்து வாரண்டி கொடுப்பாங்க, செகண்ட் ஹேண்ட் காருக்கு வந்து கேரண்டியாவது கொடுப்பாங்க. நீங்கள் கொடுப்பீங்களா அந்த மாதிரி? ஆமாம், நாங்கள் 100% நாங்கள் கொடுக்குற கேரண்டி பார்த்தீங்கன்னா நான் ஆக்சிடென்ட், நான் ஃப்ளட்டட் அண்ட் கம்பெனி சர்வீஸ். 0லேருந்து இப்போ என்ன கிலோமீட்டர் கரண்ட்டாக மீட்டரில் தெரியுதோ அதுதான் ஒரிஜினல் கிலோமீட்டர் ரன். அண்ட் அது வரைக்கும் கம்பெனியில் சர்வீஸ் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. ஸோ அது நாங்கள் 100% கேரண்டி கொடுப்போம். ஓகே, நான் உங்கள் ஷாப் எங்கண்ணா இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை சேலையூரில் இருக்குது, நியர் பாரத் யூனிவர்சிட்டி லேண்ட்மார்க். அது பக்கத்தில் போட்டாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் உங்ககிட்ட கார் எடுக்கணும்னா என்னென்ன ப்ரொசீஜர்னா இருக்கும்? உங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் நேரில் வந்து வண்டியை பார்க்கலாம். வண்டியை மெக்கானிக்கும் கொடுத்துவாங்க, இல்லைனா நாங்கள் கம்பெனிக்கும் வண்டிகள் அனுப்பி விடலாம். வண்டியை பார்த்து உங்களுக்கு என்னென்ன குவெரிஸ் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது இல்லை பார்த்து உங்களுக்கு தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எல்லாமே ஃபைன். இந்த வண்டி எனக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் பே பண்ணி இஎம்ஐ லோன் போகிறீங்கன்னா நம்ம வந்து லோன் ஆப்ஷனுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அதெல்லாம் வாங்குவோம். உங்கள் ப்ரொஃபைல் பொறுத்து ஒரு 4 or 5 days வந்து லோனை ஃபினிஷ் பண்ணி கையில் கொடுத்துடலாம். ஓகேண்ணா, நன்றிண்ணா. தேங்க்ஸ்.